ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிற வேத பகுதி மத்தேயு 25 ஒரு பேரபிள் பற்றி 10 கன்னிகைகள் வந்து ஆண்டரோட மணவாளனோட வருகைக்காக எதிர்நோக்கி போயிட்டுருக்காங்க. யூதரோட முறைமையின்படி அவங்க திருமணம் ஆகும்போது எப்போ வந்து மணவாளன் வந்து வருவார்னே தெரியாது. திடீர்னு அவங்க நினைக்காத ஒரு நேரத்தில் மணவாளன் வந்து அவங்கள கூட்டி கொண்டு போவாங்கன்றது தான் யூதரோட முறைமை. அதை வச்சு தான் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு உவமையை சொல்கிறாரு. 10 கன்னிகைகள் வந்து கிளம்பி போனாங்களாமா தீவெட்டிகளோட. அதில் 5 கன்னிகைகளை புத்தியுள்ளவர்கள்னு சொல்லுது, 5 கன்னிகைகளை புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லுது. அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் வந்து அவங்க தீவெட்டிகளோடு சேர்ந்து எண்ணெயையும் கொண்டு போனாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் புத்தி இல்லாத அந்த கன்னிகைகள் வந்து அந்த தீவெட்டிகளை வந்து அவங்க தீவெட்டிகள் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து எண்ணெயை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போகல. இதில் நம்ம பார்க்குறோம் அந்த தீவெட்டிக்கு என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கு, அந்த அந்த ஆயிலுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்குறத விட அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் வந்து தேவர் ரெடி டு மீட் த பிரைட் க்ரூம். அதுதான் அங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது அவங்க வந்து ஆயத்தமாக இருந்தாங்க. நம்மளும் வந்து சபை வந்து மணவாட்டின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன். அவர் வரும்போது நம்ம அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, முழுக்கி நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கோமா, இதெல்லாம் அவரோட வருகையில் நம்ம சேர்க்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள். நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா, அன்காட்லினஸை விட்டுட்டு நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்டாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கோமா, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கிறக்கான காரியங்கள். ஆர் வி ரெடி டு மீட் கிரைஸ்ட்? இந்த நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வந்து இதை நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டனே, நான் இன்னும் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கலை, நான் வந்து ஞானஸ்நானம்லாம் எடுத்து நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு விசுவாசமே இல்லை, நான் வந்து ஒரு பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி சரி செஞ்சு ஆண்டோட பாதத்தில் நம்ம வருவோம். நம்ம எப்போவுமே ரெடியாக இருப்போம். எப்போ மணவாளன் வரப்போகிறாருன்னு தெரியாது. அவருடைய வருகையில் நம்மளும் சேர்க்கப்படணும், நம்ம குடும்பங்கள் சேர்க்கப்படணும். லெட்ஸ் பி ரெடி எனி டைம். இதுதான் அந்த உவமையோட ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்.